அனைவருக்கும் ஜெயம் தரும் ஜெயமாதாவின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்றைய இளம் சிறார்களே நாளைய திருச்சபையின் தூண்கள். இவர்கள் இறைவழியில் நடப்பதை ஊக்குவிக்க துவங்கப்பட்ட குழந்தை இயேசு மிஷன் லீக் மற்றும் மறைக்கல்வி இயக்கங்களுக்கான 2023-2024 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை. இவ்வியக்கங்களின் ஆத்மீக ஆலோசகராக பேரருட்தந்தை ஜோஸ் முட்டத்துப்பாடம், வழிநடத்துனராக அருட்சகோதரி எல்சீனா ASMI ஆகியோர் செயலாற்றி வருகின்றனர். குழந்தை இயேசு இயக்கத்தின் பொறுப்பாளர்களாக ஆசிரியைகள் திருமதி டெல்பின், செல்வி பௌஷா ஆகியோர் செயலாற்றி வருகின்றனர். மிஷன் லீக் இயக்கத்தின் அமைப்பாளராக ஆசிரியர்கள் செல்வி அருள்ஜீவா, செல்வன் அஜின்ராஜ் அவர்களும், தலைவராக ஆலன்ஜினோ, துணைத் தலைவராக அல்ஃபீனா, செயலராக பிபிஷா, துணை செயலராக அர்ஷிதா ஜீனு ஆகியோரும் செயலாற்றி வருகின்றனர். மறைக்கல்வி இயக்கத்தின் தலைமை ஆசிரியராக திரு விஸ்வநாதன், செயலராக ஆசிரியை திருமதி அஜிந்தா அவர்களும் செயலாற்றி வருகின்றனர். 2 முதல் 10 வயது வரையிலான 36 குழந்தைகளை கொண்ட குழந்தை இயேசு இயக்கத்தின் கூட்டமானது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் தூய ஆவியாரின் பாடலுடன் ஆரம்பமாகும். கூட்டத்தில் இறைவார்த்தைகள், புனிதர்களின் வாழ்க்கை பதிவுகள், சைகை பாடல்கள், நன்னறி கதைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஜூலை மாதம் நடைபெற்ற தூய அல்போன்ஸ் அம்மாவின் திருவுருவ படம் வரைதல் போட்டியில் ஆடன் ஆல்ட்ரோ 3ஆம் பரிசினை பெற்றார். ஆகஸ்ட் மாதம் மரிய அன்னையின் விண்ணேற்பு விழாவினை ஒட்டி குழந்தைகள் அனைவரும் மரிய அன்னையின் வேடமணிந்த காணொளி ஒன்று தயாரிக்கப்பட்டு மறை மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் புனித அன்னை தெரசாவின் விண்ணக பிறப்பினை நினைவு கூறும் விதம் 5 நோயாளிகளை வீடுகளில் சென்று சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து பழங்கள், தின்பண்டங்கள் வழங்கி ஆசி பெற்றன. ஜெபமாலை மாதமான அக்டோபரில் குழந்தைகள் இணைந்து வெற்றி தரும் ஜெபமாலை செய்தன. அனைத்து புனிதர்களின் மாதமான நவம்பரில் 45க்கும் மேற்பட்ட புனிதர்களின் படங்கள், வாழ்க்கை வரலாற்றினை திரட்டி படத்தொகுப்பு ஒன்றை தயாரித்தன. டிசம்பர் மாதம் 2, 3ஆம் தேதிகளில் கல்லுவிளையில் நடைபெற்ற தியானத்திலும் 31ஆம் தேதி நடைபெற்ற மாசற்ற குழந்தைகளின் திருவிழா திருப்பலியிலும் ஜூன் 6ஆம் தேதி நடைபெற்ற மறைமாவட்ட ஆண்டு விழாவிலும் எமது குழந்தைகள் வழிநடத்தினர்களுடனும் பொறுப்பாளர்களுடனும் பங்கு பெற்றன. குழந்தைகளின் கலைத்திறனை வெளிக்கொணரும் விதமாக பிப்ரவரி 10 அன்று களி போட்டிகள் படந்தாலுமூட்டில் நடைபெற்றது. அதில் எமது குழந்தைகள் நடன போட்டியில் மழலையர் பிரிவில் முதல் பரிசும், குழந்தைகள் பிரிவில் 3ஆம் பரிசும் பெற்று மறைவட்ட அளவில் 3ஆம் இடம் பெற்றனர். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் தூய ஆவியாரின் பாடலுடன் துவங்கும் மிஷன் லீக் இயக்கத்தில் குழுவிற்கு 7 பேரென 9 குழுக்கள் உள்ளன. குழு தலைவரின் கீழ் நடக்கும் கூட்டத்தில் ஆன்மீக வாழ்வினை குழு நபர்கள் பட்டியலிடுவர். பின் விசுவாசத்தில் வளரவும் தொண்டுபணியாற்றவும் அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. இளைஞர் இயக்க சார்பாக நடத்தப்பட்ட ஓணப் போட்டியில் மிஷன் லீக் இயக்க உறுப்பினர்கள் 4 குழுக்களாக பல்வேறு போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மறைவட்ட மற்றும் மறை மாவட்ட அளவிலான கருத்தரங்குகளில் இயக்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மறைபரப்பு ஞாயிறை தொடர்ந்து வீடுகள் தோறும் சென்று காணிக்கை பிரித்து கிடைத்த தொகையை ஏழை குடும்பத்தில் நலனுக்காக அளித்தனர். 111 மாணவர்களையும் 19 ஆசிரியர்களையும் உள்ளடக்கிய மறைக்கல்வி இயக்கத்தின் வகுப்புகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் மறைக்கல்வி மாணவர்களுக்கான திருப்பலியை தொடர்ந்து குழந்தை இயேசு மிஷன் லீக் இயக்கங்களின் கூட்டத்திற்கு பின் நடைபெறும். மறைக்கல்வியின் துவக்க நாளன்று பங்கு தந்தையின் தலைமையில் ஒளியேற்றி அனைவரும் உறுதிமொழி எடுத்தனர். மாதம் ஒரு முறை பங்கு தந்தையின் தலைமையில் ஆசிரியர் கூட்டம் நடத்தப்பட்டு மறைக்கல்வியின் வளர்ச்சிக்கான அறிவுரையும் தீர்மானங்களும் எடுத்து செயல்படுத்தப்பட்டன. 2023-2024 ஆண்டின் விவிலிய கலை விழாவில் மறைவட்ட அளவில் 72 புள்ளிகள் பெற்று 3ஆம் இடமும், மறை மாவட்ட அளவில் 9 புள்ளிகளும் பெற்றனர். ஆசிரியர்களுக்கான கலை போட்டிகளில் 15 புள்ளிகள் பெற்று மறைவட்ட அளவில் 2ஆம் இடமும் பிடித்தனர். மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டித் தேர்வில் வகுப்பு 4இல் மரியா பிரிஜிட்டா 3ஆம் பரிசும், விவிலிய வினாடி தேர்வில் வகுப்பு 5இல் கிளாடின் ஆண்டனி 2ஆம் பரிசும், SS செபான்சியா 3ஆம் பரிசும்,
வகுப்பு 9 டோனா கிறிஸ் முதல் பரிசும், சாலின் நெசல் 3ஆம் பரிசும், வகுப்பு 11 எஸ்ஹெச் பிபிஷா 3ஆம் பரிசும், வகுப்பு 12 ஐக்கிய பர்ஷிகா 3ஆம் பரிசும் பெற்றனர். ஆசிரியர்கள் திருமதி அஜந்தா, திருமதி கலாராணி, திருமதி ஃபெலிஷா, திருமதி ரெஜினி, திருமதி மினி ஏஞ்சல் ராணி, திருமதி டெல்பின் மற்றும் செல்வி சுஜா ஆகியோர் ஆசிரியர்களுக்கான கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். 2023 2024 ஆண்டிற்கான விடுமுறை விவிலிய வகுப்புகள் மே 5 முதல் 11 வரை நடைபெற்றன. 80 மாணவர்கள் கலந்து கொண்ட இவ்வகுப்பின் விவிலியம், ஆடல், பாடல் பயிற்சிகளோடு பொது அறிவும் வழங்கப்பட்டன. மாணவர்கள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு நாளும் உறவிய இறைமக்கள் காலை உணவு வழங்கி சிறப்பித்தனர். வகுப்பின் இறுதி நாளில் குழுக்களாய் புனிதர்களின் வேடம் புனைந்து நித்திரவிளை சந்திப்பு வரை பவனி சென்றனர். பங்கு தந்தை அவர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கியதோடு பயிற்சி அளித்த டீக்கன் சுனில், பிரதர் காட்வின் அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் வழங்கி விடுமுறை விவிலிய வகுப்பினை நிறைவு செய்தனர். 30/6/2024 கல்லுவிளையில் நடைபெற்ற மறைமாவட்ட மறைக்கல்வி ஆண்டு விழாவில் மறைக்கல்வி ஆசிரியையாக 25 ஆண்டுகள் நிறைவு செய்த ஆசிரியை திருமதி கலாராணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ஜூலை 17, 2024 பங்குத்தந்தை தலைமையில் மறைக்கல்வி நிலையத்திலிருந்து நெய்யாறு, பாலோடு, வெட்டுக்காடு ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா சென்றனர். கருத்தாங்கிய நாள் முதல் இதுவரை எம்மை கரம் பிடித்து வழிநடத்தும் பரமனுக்கு நன்றி. பொறுமையும் விவேகமும் கொண்டு எங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கி புன்னகையுடன் வழிநடத்தும் பேரருட்தந்தை ஜோஸ் முட்டத்து பாடம் அவர்களுக்கும், இக்கூட்டத்தினை சிறப்பிக்க வருகை தந்துள்ள ஊக்குவிப்பாளர் திரு எட்வின்சன் அவர்களுக்கும், அர்ப்பண உணர்வுடன் மாணவர்களுக்கு விசுவாச பயிற்சி அளித்து வரும் தலைமை ஆசிரியர், அருட்சகோதரிகள், இருபால் ஆசிரியர்கள் அனைவருக்கும், எமது ஆண்டு விழாவினை சிறப்பிக்க வருகை தந்துள்ள இறை மக்கள், பெரியோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் குழந்தை இயேசு மிஷன் லீக் மற்றும் மறைக்கல்வி இயக்கங்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.